நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மண்ணு முன்னாடி உள்ள மண்ணு மாதிரி இப்ப தன்மையா இல்லை. எல்லாம் அந்த பூல வச்சா எந்த டேமேஜுமே ஆகாது. இப்ப எல்லாம் அந்த கெமிக்கல் இதெல்லாம் அந்த உரம்லாம் வயல்ல போடுறது எல்லாம் அந்த மண்ணு களி ஆத்துல போய் சேர்றதுனால 5 குதிரை செஞ்சிருக்காங்கன்னா முன்னாடி எல்லாம் 5 குதிரை செஞ்சோம்னா சூழல எந்த பிரச்சனையும் ஆகாது. இப்ப 5 குதிரை எடுக்கிறதுனா 30 குதிரை செய்யணும். உலக வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும் போது மக்களின் பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், நாகரிகம், எழுத்தறிவு ஆகியவை ஆழமாக பதிவாகியிருப்பது சுட்ட களிமண் பாண்டங்களில்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் மக்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் களிமண்ணால் செய்யப்பட்டவை என்பதை இன்றும் நம்மால் காண முடிகிறது. பல உலோகங்கள் மண்ணில் மக்கி அழிந்தாலும் களிமண் பாண்டங்கள் அப்படியே நிலைத்திருக்கின்றன. சங்க இலக்கியங்களும் மட்பாண்டங்களை பற்றி பேசுகின்றன. எழுத்தறிவுக்கு முன்பே செய்திகளை வெளிப்படுத்த மண்பாண்டங்களில் குறியீடுகளை பயன்படுத்தி உள்ளனர். பின்னர் எழுத்து வந்தபோது தங்கள் பெயர்களை பொறித்து வைத்துள்ளனர். இந்த மண்பாண்ட கலைஞர்கள் கலைநயத்துடன் வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கின்றனர். ஒரு இடத்தில் கிடைக்கும் வடிவமும் கலைநயமும் வேறொரு தொலைதூர இடத்திலும் ஒரே மாதிரி காணப்படுகிறது. கீழடியில் கிடைத்த லட்சக்கணக்கான பானை ஓடுகளும் அதில் உள்ள தமிழ் எழுத்துகளும் தமிழர்களின் நீண்ட வரலாறு, நாகரிகம், எழுத்தறிவு ஆகியவற்றை பறைசாற்றுகின்றன. நீர்நிலைகளில் களிமண்ணை கைகளால் சுரண்டி அள்ளி உடைத்து பொடியாக்கி காய வைத்து பின்னர் தண்ணீர் ஊற்றி பிசைந்து சலித்து உறுதிக்காக நெல் உமியை சேர்த்து செய்ய வேண்டிய பாண்டத்தை மனதில் நிறுத்தி கற்பனையில் உருவாக்கி முழுமையாக செய்து முடிக்கின்றனர். ஆனால் இதோடு முடிவதில்லை. பச்சை மண்பாண்டத்தை சூளையில் வைத்து பழைய பானைகளை அடுக்கி இடையிடையே புதிய பாண்டங்களையும் விறகுகளையும் வைத்து பதமாக வேக வைத்து முழுமையாக வெளியே எடுக்கும் போதுதான் கலைஞர்களுக்கு நிம்மதி ஏற்படுகிறது. இப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழியாமல் நீடித்த களிமண் பாண்டங்களுக்கு இப்போது ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக மண்பாண்ட கலைஞர் துவரெடி மனை சங்கர் வேதனையுடன் கூறுகிறார். முன்பு குளத்தில் மண்ணெடுத்து உமி சேர்த்து பிசைந்து பானைகள், சாமி சிலைகள் செய்வோம். சூளையில் வேக வைத்து மக்களிடம் கொடுப்போம். தானிய குதிரைகள் செய்வோம். ஒவ்வொரு ஆண்டும் ஐயனார் கோவில்களுக்கு குதிரை, காளை, நாய் பொம்மைகள், சாமி சிலைகள் செய்து கொடுப்பது வழக்கம். ஒரு ஊரில் ஐயனார் கோவில் குதிரை எடுப்பு தேதி குறிப்பிட்டவுடன் எங்களிடம் வந்து இத்தனை குதிரை, காளை, சாமி சிலைகள் வேண்டும் என சொல்லி முன்பணம் கொடுப்பார்கள். பின்னர் விரதமிருந்து வேலை செய்து குறிப்பிட்ட நாளில் கொடுத்து விடுவோம். அப்போது நாங்கள் செய்த களிமண் சிலைகள் பல நூறு ஆண்டுகளாக உறுதியாக நீடித்திருக்கின்றன. ஆனால் இப்போது அந்த உறுதித்தன்மை குறைந்துவிட்டது. முன்பு விவசாயத்தில் இயற்கை உரங்கள் பயன்படுத்தப்பட்ட போது மண் தரமாக இருந்தது. ஆனால் ரசாயன உரங்கள் விவசாயத்தில் நுழைந்ததால் மண்ணின் தரம் கெட்டு உறுதித்தன்மை இல்லாமல் போய்விட்டது. ஒரு குதிரை சிலை ஆர்டருக்கு 6-7 குதிரை சிலைகள் செய்து சூளையில் வேக வைத்தால்தான் ஒரு சிலை தேறுகிறது. மற்றவை உடைந்து நாசமாகின்றன. இதோ பாருங்கள், ஒரு சூளையில் எத்தனை சிலைகள் சிதைந்து கிடக்கின்றன. கடந்த மாதம் ஒரு கோவிலுக்கு செய்த 8-9 குதிரை சிலைகளும் சேதமடைந்ததால் ஊராக தேடி அதே அளவில் குதிரை தலைகளை வாங்கி வந்து நல்லபடியாக கொடுப்பதற்குள் ரொம்பவும் அவதிப்பட்டு விட்டோம். ரசாயன கலப்புகளை குறைத்தால்தான் மண்ணை காப்பாற்ற முடியும் என்கிறார் மண்பாண்ட கலைஞரான துவரெடி மனை சங்கர். மேலும் பல்வேறு உலோகப் பொருட்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டதால் மண்பாண்ட கலைஞர்களின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. இருப்பினும் களிமண் சிலைகளை ரசிப்பவர்கள் உலகமெங்கும் இன்னும் இருக்கின்றனர். அவர்களுக்காக தமிழக மண்பாண்ட கலைஞர்கள் பல நாடுகளுக்கு சென்று கலைநயத்துடன் களிமண் சிலைகளை செய்து கொடுத்து வருகின்றனர். அதே நேரம் இந்த கலைஞர்களுக்கு தேவையான இயந்திர உபகரணங்களை அரசு மானியத்தில் வழங்கினால் அழிவின் விளிம்பில் உள்ள மண்பாண்ட கலையை காப்பாற்றலாம். பண்டைய வரலாறு பேசும் களிமண் பாண்டங்களுக்கு ரசாயன உரங்களால் ஆபத்து ஏற்பட்டிருப்பது வருங்காலத்தில் பேராபத்துக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. குதிரை எடுப்பு, இந்த ஐயனார் கோயில், இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் குதிரைகள் செய்யறதெல்லாம் இங்கே தான் செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது?
இதெல்லாம் இருக்குன்னா முன்னாடி உள்ள மண்ணு மாதிரி இப்போ தன்மையாக இல்லவே எல்லாம் அந்த உரங்கள்லாம் முன்னாடிலாம் அந்த இதெல்லாம் இல்லாத நல்லா அழுத்தமாக சூளை வச்சா எந்த டேமேஜுமே ஆகாது. இப்போ எல்லாம் அந்த கெமிக்கல் இதெல்லாம் அந்த உரம்லாம் வயலில் போடுறது எல்லாம் அந்த மண்ணு களி ஆற்றுல போய் சேர்றதுனால மழை பெஞ்சு இப்போ மண்ணு சூளை வைக்கும் போதும் பண்ணும்போதும் கிராக் வந்துடுது. அதெல்லாம் ஒரு 10 உருப்படி செஞ்சோம்னா அதில் ஒரு 2, 3, 4, 5 எடுக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. எல்லாமே சூளையில் டேமேஜ் ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி எதுவும் இப்போ சமீபத்தில் எதுவும் பாதிப்பாயிருக்கா? பாதிப்பு அதிகம் இந்த வருஷம் அதிகம் பாதிப்பாயிருக்கு. ஒரு 50 குதிரை செஞ்சோம்னா ஒரு 20 குதிரை கூட எடுக்க முடியல. எல்லாமே சூளையில் இதாயிருது. இல்லை இப்போ என்ன பண்ணுது, அது சூளையில் உடஞ்சிருதா இல்லை என்ன பண்ணுது? உடஞ்சிருது தான், அது வெடிப்பு கிராக் வந்து இது பண்ணிடுது. அதுக்கு தக்கன எங்களுக்கு இந்த மிஷின் இருந்தால் கொஞ்சம் நாங்கள் மிக்சிங் பண்ணுறதும் கொஞ்சம் ஆள் பற்றாக்குறையினால கொஞ்சம் லேசு வாஜா இது பண்ணுறாளா அதெல்லாம் உம்மி போட்டு கரெக்டாக இது பண்ணி மிஷின் மூலியமாக இது பண்ணோம்னா அங்கே எந்த டேமேஜ் ஆகாமல் நம்ம பண்ணலாம். இல்லை இப்போ உரம் இந்த மாதிரிலாம் போட்டு கெமிக்கல்லாம் மண்ணில் கலந்ததுனால தான் இந்த பாதிப்பு ஆமாம் வருதா? ஆமாம், அதனால தான் இந்த பாதிப்பு வருது. இல்லை நம்ம சூளையில் வைக்கிறதுல தப்பா? இல்லை வைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. நம்ம எப்படி பாரம்பரியமாக அந்த சூழலை நம்ம எப்போவுமே போட்டுக்கிறோம், நம்ம தெரியுது எப்படி வச்சா எப்படி வேணும்னு. அது மண்ணு பிரச்சனை தான் இப்போ நமக்கு கோளாறு. மண்ணு தான் பிரச்சனை. மண்ணு தான் பிரச்சனை. இப்போ சமீபத்தில் எந்த இது அந்த மாதிரி உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி குதிரைகள் எதுவும் உடஞ்சிருக்கா? ஆமாம் நான் அது ஒரு ஏற்கனவே பண்ண ஒரு 2 ஊருக்கு இப்போ இந்த மரமடைக்கு பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் இப்போ அது மாதிரி தான் டேமேஜ் ஆகிருக்கு. பாக்கி இப்போ பண்ணிக்கிறேன் எங்கள் குடியாலம் கோயிலுக்கு தாந்தானிக்கு குதிரெடுப்பு அதுக்கும் பண்ணிக்கிறேங்க. ஒரு 30 குதிரைக்கு மேலே சுட்டால் அதில் 20 கூட எடுக்க முடியல. இப்போ ஒரு 15 குதிரை செய்யணும், 10, 12 குதிரை செய்யணும் அப்படின்னா எத்தனை, ஒரு 5 குதிரை செய்யணும் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை குதிரை செய்வீங்க நீங்கள்? 5 குதிரை செஞ்சுருக்காங்கன்னா முன்னாடியெல்லாம் 5 குதிரை செஞ்சோம்னா சூளையில் எந்த பிரச்சனையும் ஆகாது. இப்போ 5 குதிரை எடுக்கிறதுனா 30 குதிரை செய்யணும். அப்போ தான் அந்த 5 எடுக்கலாம், இல்லைன்னா 10 எடுக்கலாம், அவ்வளோதான் எடுக்கலாம். இப்போ இதுக்கான உழைப்பு மண் இது எல்லாமே இதாகிடுது, நஷ்டமாயிருது. அதுதான் நஷ்டமாகுது. இப்போ சூளையெல்லாம் இன்னமும் வந்து விறகு தான் வச்சு விறகு தான் பயன்படுத்தி வச்சு நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ சிலிண்டர் மூலியமா எல்லாமே இருக்கு, வசதி வாய்ப்பு எல்லாமே நம்ம அதுக்கிட்ட போக முடியல. இப்போ இது மாதிரி கவர்மெண்ட் எங்கே கொடுத்துருக்குதா இந்த மாதிரி? கொடுத்துருக்கா, நம்ம இதுலேயும் இருக்கு. பாண்டிச்சேரிலாம் இப்போ அது மாதிரி தான் இது பண்ணுறேன். நாங்கள் டெல்லியில் போய் வேலை வாங்குறோம், அங்கெல்லாம் அது மாதிரி தான் நாங்கள் பயர் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் நமக்கு கொடுக்கல. நமக்கு இன்னும் இது ஒன்றும் இல்லை. மானியம் இது கேட்டிருக்கீங்களா கவர்மெண்ட்? நாங்கள் கேட்டிருக்கேன், அவங்க எங்கே நமக்கு நம்ம கொடுக்குறாங்க இல்லை. கொடுத்தா நல்லா இருக்கும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.